வேட்புமனு தாக்கல் செய்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோகச்சந்தர் வழங்க கேட்கலாம். திருலோகச்சந்தர், வேட்பாளருடன் யார் யாரெல்லாம் சென்றார்கள்? வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி மக்களின் விருப்பங்கள் என்னவாக இருக்கிறது? அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? குறிப்பாக வேட்பாளர் KP முனுசாமியின் பின்னணி குறித்து சொல்லுங்க. அந்த தொகுதி குறித்தும் முழுமையா பதிவு பண்ணுங்க. மோகன், கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி இரண்டாவது முறையாக போட்டியிருக்கிறார். ஏற்கனவே இந்த வேப்பனப்பள்ளி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய KP முனுசாமி இரண்டாவது முறையாக மறுபடியும் இந்த வேப்பனப்பள்ளி தொகுதியில போட்டியிடுகிறார். 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவர் 1ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய பரப்புரையை துவங்கிவிட்டார். ஆனால் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அவர் கூறி, தன்னுடன் யாரும் வர வேண்டாம் என, பெரிய பட்டாளங்கள் எல்லாம் கூட்டி செல்ல வேண்டாம் எனவும், மிகவும் சாதாரண முறையில் சென்று நாம் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தனது கூட்டணி கட்சியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திவிட்டு, தன்னுடன் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை மட்டும் அழைத்து சென்று வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறார். இன்று வேட்புமனு தாக்கல் செய்தவர் இன்று மாலை தளி சட்டமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை அறிமுகம் செய்திருக்கிறார். KP முனுசாமியை பொறுத்தவரையில் ஏற்கனவே பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். வேப்பனப்பள்ளி தொகுதியை பொறுத்தவரையில் இந்த தொகுதி பரவலாக ஒரு பிரிந்து காணப்படக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அதிக அளவுல மலை கிராமங்கள் இருக்கக்கூடியது, பல குக்கிராமங்களை கொண்ட பகுதிகளாக இந்த வேப்பனப்பள்ளி தொகுதியானது இருந்து வருகிறது. இந்த பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனை என்பது பல பகுதிகளில் காணப்படுகிறது. அதே சமயம் இந்த யானைகளால் வனவிலங்குகளால் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி இருக்கிறது. மேலும் விவசாயம் அதிகம் நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்துல இந்த வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிப்பு பணிகள்ல தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடியாலம் நீர்த்தேக்கத்தில் இருந்து இந்த வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு கும்பலம் ஊராட்சி உட்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நீரேற்று முறையில் அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்து இந்த கும்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பேன் என வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு KP முனுசாமி வாக்குறுதி வருகிறார். அதே சமயம் வேப்பனப்பள்ளி தொகுதியை பொறுத்தவரையில் வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரியும் கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுக ஆட்சி தேர்தல் வாக்குறுதியில் வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு கல்லூரி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கல்லூரி அவர்கள் வழங்கவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நான் கல்லூரி வழங்குவேன் என்ற வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து அவர் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அவர் பரப்புரையை முடித்திருக்கிறார். இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் இருந்த காரணத்தினால் இந்த தேர்தல் பரப்புரையை ஒத்தி வைத்திருக்கிறார். அதே சமயம் தற்பொழுது சரியாக 12 மணி அளவில் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மோகன், காட்சிகளையும் விவரங்களையும் விரிவாக வழங்கியதற்கு நன்றி திருலோகச்சந்தர்.